வணக்கம் மக்களே. ரோஸ் பார்த்தீங்களா? பாத்துங்க, ராஜியோட தலையில வந்து ரோஸ் பூத்திருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். நம்ம இன்னைக்குதான் அந்த குடிசை அது வந்து நம்ம வந்து இன்னைக்கு போட போறோம். நம்ம வந்து ஓட்ட வச்சு செய்வோம். சரி வாங்க, நம்ம வந்து எந்த இடத்துல பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான். இதுலதான் நல்லா மண்ணை வந்து சரிசமமா ஆக்கி போட்டு, ஒரு ஐடியாவே இல்லை, சும்மா எல்லாம் ட்ரை பண்ண போறோம். 2 பேர் வாரேனாங்க, இன்னும் வரல. அவங்கதான் முக்கியமான கொத்தனார். ரத்னாவும் கவியாவும் இன்னும் வரல. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் சரிசமமா ஆக்குவோம். வேலை பார்க்காங்க. அதாவது என்னைய மட்டும் தனியா வேலை பார்க்க விட்டு போயிட்டாங்க. போதும். என்னது போதும்? என்னது போதும்? என்னது போதும்? என்னது போதும்? என்னது என்னது போதும்? திரும்ப திரும்ப பேசுறீங்க. உங்களுக்கா? எனக்கா? நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது ஏன் தட்டிரட்டுமா அப்படின்னு கேட்கானா, இவன் வந்து நிறைய பேருக்கு மண்ணள்ளி தட்டிப்பான். கொத்தனாரம் தான் வந்தாச்சு. கொத்தனாரம் இப்படி ஆயுது பண்ணு. நீ இப்போ மண்ணேலி தட்டிடுவோம் நாங்க. வந்து இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் வேணும்னு கேட்கணும். நேரு பைக்ல எல்லாம் மண்ணெலி போட்டிருக்கா. ராஜிக்கு இருக்கு 2 செருப்பு உனக்கு. அதாவது இப்ப சொல்லுவாங்க. சொல்லு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வாழை எடுத்துட்டு வருவாங்க. கொத்தனார் பேரே ஜட்ஜி. அந்த கலர்ல வேணுங்களோ? கழுவணுமா? சும்மா வாங்க. கிறிஸ்மஸ் பாப்பா ஒன்று நம்மண்டாரு. இது எப்படி நிற்கும்? கேட்கலாம். இன்னும் 2 எடுத்துக்கோ. 2 வெயில் அடிக்குமா? நான் வீடியோ எடுக்கிறேன். சரியான அழுதாண்டே நீ. ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டா ராஜி. எங்க டீம்லயே பெரிய சோம்பேறி யார் அப்படின்னா உருட்டி விட்டுருவாங்க இருந்து. பாத்தீங்களா, உண்மையை சொன்னா கோரங்கிறது கரெக்ட் தான். நான் நேமே சொல்லல, அதுக்குள்ளே இவளே ஒத்துக்கிட்டா. அவ்வளோதான். இருக்கிறதுலே பெரிய சோம்பேறி ராஜி. அவளை மாதிரி யாருமே வேலை பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா வேலையும் மற்றவங்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு தண்ணி கூட போயிட்டு வர மாட்டா குடிக்கிறதுக்கு. கேட்டா தானே போயிட்டு வர முடியும். அதுக்கப்புறம் ஐயோ போயிட்டு வந்துக்கலாம். சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்ப மழை செய்யணும். நீ எல்லாம் நிறைய கல்லு பறிக்கிட்டு வந்த. இந்த இடத்துல எல்லாம் சும்மா கிடக்கலாம். பறிக்கிட்டு ரத்னகா கொத்தனார்ன்ட்டு நீங்க தான் கொத்தனார் வேலை வாக்கிய. என்ன செய்ய? கோபுரவாசல் மாதிரி இருக்கு. இவ்வளோ பெரிய கழுதுதான் ஆவாது. நல்லா சமதளமா பண்ணு. தண்ணி என்னமா? என்ன சாந்தா குலைக்கிப்போம். இருக்கு ஒட்டும் இருக்கு. எம்மா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏன் அள்ளி போடாது தர்ஷினி? எப்படி பண்ணா? கிள்ளி பண்ணுமா? கிள்ளி பண்ணு. பாட்டையெல்லாம் குட்டி தலை தூக்கி வைப்போம். நல்லா அழகா ரியல் மலை மதியம் இருக்கா? சரியுது மலை. எசப்பா அப்படி கையிச்சிட்டு இருக்காரு. நான் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருபை. அப்படி வச்சிருங்க. இதுதான் நாங்க பண்ணின கூடில். எப்படி இருக்கு? கமெண்ட்ல சொல்லிருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு. அதாவது 1 2 3 4 கிஃப்ட்டு. ஒரு மலை, பெரிய மலையா இருக்கா. இது வந்து ராஜியும் ரத்னாவும் தான் ரெடி பண்ணாங்க. அடுத்து இங்கே ஒரு சிலுவை இருக்கு. ட்ரீல வந்து இன்னும் இலை வந்து வரல. அப்புறம் பாருங்க, இதுதான் கூடில் மாட்டுத்தொழுவம். மேலே ஸ்டார் பாருங்க, சுற்றி வேலி. சும்மா அப்படியே பண்ணி. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று பண்ண போகிறோம். பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. என்ன என்னத்தான்
ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இவங்க கிறிஸ்மஸ் டான்ஸ் ஆடுவோம். நவீன் ஏதோ வினோதம் விளங்கு மாதிரி பார்க்காம ஏதோ எங்களுக்கு அடுத்த லைன் தெரியாது. தாத்தா குளிங்க சந்தே தாத்தாக்கு தொப்பை இடிக்கிறது ஜிங்கிள் பெல். தாத்தாவே சுறுசுறுப்பா ஆடுவேன். சின்ன பிள்ளை அடுத்து தாத்தாக்கு தொப்பை கிள்ளிக்கிறது. குளிர்தான் உங்களுக்குலாம்? குளிர்லையா? எனக்கு குளிர்தான். பற்று போட்டிருக்கேன். தாத்தாக்கு ஏற முடியல. இது வெக்கமா இருக்காங்க. எல்லாரும் மேரி கிறிஸ்மஸ் சொல்லணும்னா ரெடியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 மேரி. சத்தமா சொல்லுங்க. இப்படி சாப்பிடலையோ எல்லாரும்? சாப்பிட்டாச்சுல? சனா கொஞ்சம் தள்ளிக்காரு. ஆ ஆ தொப்பையே பார்க்காம தொப்பை வேணும் நினைக்கிறேன் உனக்கு. சொல்லுங்க கிறிஸ்மஸ் எப்படி இருக்கேன்? குண்ட கொழு கொழுன்னு இருக்கேன். எப்படி இருக்கீங்க கிறிஸ்மஸ் தாத்தா? பிக்கு பிக்கமா வருது இந்த பிள்ளைக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பனியில பிறந்தாரு, பனியில வாழ்ந்தாரு. அதனால அவளுக்கு கொஞ்சம் குழுன்னு இருந்ததுனால அவர் வந்து சொட்டு போட்டாரு. எனக்கு இப்ப வெக்கையா இருக்கு. அதனால நான் கிறிஸ்மஸ் தாத்தா வேஸ்த கலைக்க போறேன். கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பை உடஞ்சிச்சு. தொப்பை உடஞ்சிட்டு தாத்தா ஸ்லிம் ஆயிட்டாரு. அப்பே உங்களுக்கு கிஃப்ட் கொண்டாருன்னா தாத்தா ஸ்லிம் ஆயிட்டாரு. அவ்வளோ நல்லா எம்மடிக்கு அப்புறம் அடுத்த வீடியோல நாங்க உங்களை பார்க்கோம். டாடா பை பை சொல்லுங்க. பாய் பாய்.